Test 1, reading passage 1. IELTS Academic Cambridge 17 test பற்றி பார்க்க போறோம். அதுல reading passage 1 பற்றி பார்க்கிறோம். You should spend about 20 minutes on question 1 to 13 which are based on reading passage 1 below. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 20 minutes தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இப்ப இதுல வந்து ஒரு பெரிய paragraph தந்திருக்குதுங்க. several paragraph அதுல இருக்குது. அப்ப இவ்வளவு நீங்க வாட்சி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா எக்ஸாம் வியூல நாங்க பார்க்க போறோம். எக்ஸாம் வியூல பார்த்தோம்னு சொன்னா இவ்வளத்தையும் வாட்சி கொண்டு வந்தா அதுக்குரிய டைம் 20 minutes இல்ல 30 minutes ஆயிரும். மற்றபடியே நாங்க அப்படி பார்க்க மாட்டோம். நாங்க பார்க்க வேண்டியது டைரக்டா கொஸ்டினுக்கு போவோம். டைரக்டா கொஸ்டினுக்கு போய் அதுல இருக்க கீவேர்ட்ஸை வச்சுக்கொண்டு இந்த பேராகிராஃப்ல அதை நாங்க கம்பேர் பண்ணி பார்த்து தான் ஆன்சர் எடுப்போம். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப டெஸ்ட் 1க்கு நாங்க டைரக்டா போறோம். கொஸ்டின் 1 to 6 பார்க்க போறோம். Complete the notes below. Choose one word only from the passage for each answer. Write your answers in boxes 1 to 6 on your answer sheet. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா the London Underground Railway. The problem ஒரு ஸ்ட்ரக்சரா பிரிச்சிருக்கேன் இந்த கொஸ்டின். அதுல first பாத்தீங்கன்னா the dash of London increased rapidly between 1800 and 1850. The streets were full of horse-drawn vehicles. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல என்ன வரணும்னு சொல்லி பார்க்கணும். அப்ப நாங்க இதுல வந்து ஃபர்ஸ்டா நாங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு பேராகிராஃப்லயும் ஒவ்வொரு பேராகிராஃபின் அளவுக்கு தான் கேள்வி வந்திருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம். இந்த இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கான்னு சொல்லி இதுல வந்து கீவேர்ட்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று அதிகரிச்சிருக்கு. ரேபிட்லி இன்க்ரீஸ் ரேபிட்லி ஒன்று அதிகரிச்சிருக்குது. என்ன அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. The development of the London Underground Railway. In the first half of the 1800s, London's population grew at an astonishing rate, and the central area became increasingly congested. இதுல பார்க்கக்குள்ளே உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பார்க்கக்குள்ளே இதுக்கு ஒரு மீனிங் தெரிஞ்சிருக்கும். நீங்க அஸ்டானிஷிங் சொன்னா வேகம் அதிகரிக்கிற என்ற ஒரு மீனிங் வரும். அப்ப அங்க கேள்வியில தரப்பட்டது ரபிட்லி என்று சொல்லிச்சுன்னா வேகமா அதிகரிக்கிறது. ரபிட்லின்னு சொன்னா வேகமா அதிகரிக்கிறது. அப்ப இது ரெண்டும் பொருந்தி போது சினோனிம்ஸ் தந்திருக்கணும். அது ஒரு சினோனிம்ஸ் மாதிரி தந்திருக்கணும். அஸ்டானிஷிங் ரேட் இல்ல, ஒரு துரித அதிகரிப்பு வீதத்துல அதிகரிக்குது. என்ன அதிகரிக்குது? லண்டன்ஸ் பாப்புலேஷன், லண்டன் சனத்தொகை. அப்ப இந்த கேள்வி வந்து நீங்க திருப்பி கேள்விக்கு போவோம். கேள்வியில பாருங்க, the dash of London increased rapidly. அப்ப இங்கேயும் வந்து இந்த half of the 1800s சொல்லி இருக்கணும். அப்ப இந்த கேள்வியில பாருங்க 1800 and 1850. அப்ப இதுல வந்து half வந்துச்சு. அப்ப இதுல வந்து வர வேண்டியது என்னவா இருக்கும்? என்ன அதிகரிச்சுன்னு சொன்னா பாப்புலேஷன், லண்டன்ஸ் பாப்புலேஷன். இப்ப ஆன்சர் வந்து இதுக்கு முதலாவது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து பாப்புலேஷனா இருக்கும். அப்ப இதுல நீங்க பாப்புலேஷன் கொடுங்க. நம்பர் 1க்கு the population of London increased rapidly between 1800s and 1850s. The streets were full of horse-drawn vehicles. அப்ப அப்படி நாங்க தொடர்ந்து போறோம். இந்த ப்ரொபோஸ் சொல்யூஷன், அடுத்த சொல்யூஷன் போறோம். ப்ரொபோஸ் சொல்யூஷன் அந்த கட்டமைக்கப்பட்ட அதுக்குள்ள சார்ல்ஸ் பியர்சன், a solicitor, suggested building an underground railway. Building the railway would make it possible to move people to better housing in the dash
அப்ப இதுல என்ன வரணும்ன்றதான் அடுத்து இதுக்கு என்ன ஆன்சர் வரும். இப்ப எங்களுக்கு தெரியாது, நாங்க ஃபர்ஸ்ட் பரா பார்க்கிறோம். இப்ப நாங்க குயிக்கா ஃபர்ஸ்ட் பரா ரீட் பண்ணி இங்கால போகிறோம். என்ன சொன்னா எங்களுக்கு டைம் இல்லை. அப்ப இதுல பில்டிங் த ரயில்வே would make it possible to move people to better housing in dash. அப்ப ஜனங்களை இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்துறேன்னு சொல்ல அதுக்குரிய சாத்தியப்படத்தான் இந்த ரயில்வே ரயில்வே அமைக்கிறதால அதுக்குரிய சாத்தியப்படத்தான் வரப்போறேன்னு சொல்றீங்க. அப்ப எந்த இடத்துக்கு மாத்த போறோம்ன்றதை நாங்க பராகிராஃப்ல தேடுவோம். இப்ப மேலுக்கு திருப்பி போறோம். திருப்பி இதுல இருந்து பாக்குறோம். இதை நாங்க குயிக் ரீடிங் வந்து செய்ய போறோம். In addition, the expansion of the overground railway network resulted in more and more passengers arriving in the capital. However, in 1846, a royal commission decided that the railways should not be allowed to enter the city, the capital's historic and business center. The result was that the overground railway stations formed a ring around the city. The area within consisted of poorly built, overcrowded slums, and the streets were full of horse-drawn traffic. Crossing the city became a nightmare. It could take an hour and a half to travel 8 kilometers by horse-drawn carriage or bus. Numerous schemes were proposed to resolve these problems, but few succeeded. அப்ப இந்த பராவில் வந்து அதுக்குரிய கேள்விக்குரிய ஆன்சர் நான் குயிக் ரீடிங் செய்யக்குள்ள அதுல இருக்கு இல்லை. அதுக்குரிய கேள்வியை பாருங்க திருப்பி. Building the railway would make it possible to move people to better housing in the ஜனங்களை அப்புறப்படுத்துறது, மூவ் பண்ண வைக்கிறது என்றதை பார்க்கிறோம். அப்ப இதுக்குள்ள அதுல ஜனங்களை பற்றி மூவ்மெண்ட் பற்றி கதைக்கு இல்லை. அது எப்படி அந்த இது வருதுன்னு சொல்லி தான் பார்த்துருக்கணும். இப்ப அடுத்த பார்ப்போம். அடுத்த பிறகு amongst the most vocal advocates for a solution to London's traffic problems was Charles Pearson, who worked as a solicitor for the City of London. He saw both social and economic advantages in building an underground railway that would link the overground railway station together and clear London slums at the same time. His idea was to relocate the poor workers who lived in the inner city slums to newly constructed suburbs. அப்ப இதுல கொஞ்சம் நீங்க எம்பசைஸ் பண்ணி பார்க்கணும். His idea was to relocate the poor workers who lived in the inner city slums. அப்ப அதுல நாங்க மூவ் பண்றதை பற்றி தான் பார்த்துனாங்க. அப்ப இதுல வந்து மூவ்மெண்ட் இருக்கு, ரீலோகேட்ன்றது மூவ்மெண்ட்டுக்குரிய இன்னொரு இதுல இருக்காங்கள எடுத்து அங்க குடியமர்த்துறது. His idea was to relocate the poor workers who lived in the inner city slums. உள்ளுக்குள்ள இருக்க ஆக்களை தூக்கி, உள்ளுக்குள்ள இந்த சேரிப்புறங்கள் இருக்க ஆக்களை தூக்கி டு நியூலி கன்ஸ்ட்ரக்டட் சப்பர்ப்ஸ், புதுசாக நிர்மாணிக்கப்பட்ட புறநகர் பகுதிகளுக்கு மாத்துறது. And to provide cheap rail travel for them to get to work. அப்ப இதுல வந்து அங்கே பாருங்க, Pearson ideas gained support amongst some businessmen, and in 1851 he submitted a plan to Parliament. It was rejected, but coincided with the proposal from another group for an underground connecting line, which Parliament passed. அப்ப இதுல பாக்குறீங்க, இதுல இந்த சப்பர்ப்ஸ் என்றது பாருங்க, புதுசா நிர்மாணிக்கப்பட்ட சப்பர்ப்ஸ் புறநகர் பகுதிகளுக்கு அதில் மாத்துறது. அப்ப இந்த இப்ப நாங்க கேள்வி பார்ப்போம். Building the railway would make it possible to move people to better housing in the suburbs. Suburbs தான் இதுக்குரிய ஆன்சரா இருக்கும் ரெண்டாவதுக்கு. அதே மாதிரி மூன்றாவது கொஸ்டின் பாருங்க, நம்பர் ஆஃப் 3. அதுல நம்பர் ஆஃப் மூன்றாவது இதுல வர வேண்டியது ஆன்சர் நம்பர் ஆஃப் டேஸ் அக்ரீட் வித் பியர்சன்ஸ் ஐடியாஸ். கொஞ்சம் பேர் பியர்சன் ஐடியாஸோட பொருந்தி போயினோம். யார் பொருந்தி போனோம்னு பார்க்கணும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நாங்க ரெண்டாவது சொன்னா
அவன் மாத்தி மாத்தி தர மாட்டோம். ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வந்து ஒன்று இருக்கும் கொஸ்டின். அப்ப நீங்க இந்த கொஸ்டின் இதுல ஆன்சர் இல்லாட்டி நாங்க திருப்பி முன்னுக்கு போகல. அது அடுத்தடுத்த இதெல்லாம் வரலாம். அப்ப நாங்க இப்ப சப்வர்ப்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அதை தொடர்ந்து வாசிக்கணும். And to provide cheap rail travel for them to get to work. Pearson ideas gain support among some businessmen. சில வியாபாரிகளுக்கு இடையில அவற்றை ஆதரவு வந்து கிடைச்சிது. பிஎஸ்என் ஐடியாவுக்கு சில வியாபாரிகளுக்கு இடையே ஆதரவு கிடைச்சிச்சு. அப்ப இதுல கேள்வியை பார்ப்போம் திருப்பி. A number of days agreed with Pearson ideas. அப்ப யார் அக்ரீட் பண்ணு சொல்லி ஆதரவு கிடைச்சார், சப்போர்ட்னு சொல்றோம், இங்க அக்ரீட்னு சொல்லினோம். அப்ப அதுக்குரிய சினோனிம்ஸை பார்த்தோம்னு சொன்னா சரி. அங்க சப்போர்ட்ன்றது ஆதரவு கொடுக்குறது, அக்ரீட்ன்றது உடன்படுறது. A number of businessmen. A number of businessmen agreed with Pearson ideas. இப்போ கொஞ்சம் வியாபாரி ஆதரவு அளிச்சினோம்னு சொல்லி சொன்னா இங்க நாங்க அதை a number of businessmen போடலாம். அப்ப இதுக்குரியது பிசினஸ்மென் இருக்க போது. அடுத்த பார்ப்போம். The company initially had problems getting the dash needed for the project. ஆரம்பத்துல இந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான உண்டு, அது என்னன்னு பார்க்கணும். அதுதான் ஆன்சர் வரணும். அதை பெற்றுக்கொள்றதுல பிரச்சனை இருந்தது கம்பெனிக்கு. அப்ப தொடர்ந்து நாங்க வாசிப்போம் என்னத்தை பெற்றுக்கொள்றதுல பிரச்சனை இருந்தது. இதுல நாங்க பார்த்தாங்க suburbs to provide cheap rail travel for them to get to work. Pearson ideas gained support. Pearson ideas gained support amongst some businessmen. A number of நாங்க வந்து இதுல some சொல்லி தந்தது. அதுக்கு பிறகு and in 1851 he submitted a plan to parliament. Parliament ஒரு பிளானை கொடுத்திருக்கு. It was rejected. அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. But coincided with a proposal from another group for an underground connecting line which parliament passed. அதே நேரம் இன்னொரு குரூப் வந்து கொடுத்திருக்குது ஒரு ப்ரொபோசல். அதை வந்து பார்லிமெண்ட் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து பாஸ் அங்கீகரிக்கிறது. அப்ப இதுல வந்து நாங்க அந்த இதுல வந்தது வருதான்னு சொல்லி பார்ப்போம். அதுல 4வதுல வந்தது the company initially had problems getting the 4th dash needed for the project. அந்த 4வதுக்குரிய ஆன்சர் அதுல வரே இல்லை. இப்ப நாங்க தொடர்ந்து வாசிப்போம். இப்ப செகண்ட் பரா முடிஞ்சது. இப்ப தேர்ட் பரால வரும். the two groups merge. முதல் கொடுத்த இந்த பிஎஸ் என்ற குரூப்ஸ் மற்ற திருப்பி கொடுத்த குரூப்ஸ் ரெண்டு பேரும் ஒன்றிணைஞ்சிருந்தோம். the two groups merged and established the Metropolitan Railway Company in August 1854. The company's plan was to construct an underground railway line from the Great Western Railways, GWR and short station, railway station at Paddington to the edge of the city at Farrington Street. ஒரு இடத்தின் பேர். அப்ப இதுல இருந்து இந்த சிட்டியின் இடம் மட்டும் அந்த லைனை அமைக்கிறதுக்குரிய இதுதான் அது நடந்திருக்கு. கம்பெனியோட பிளான் அது லைன் அமைக்கிறது. அது எப்படிப்பட்டது? டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் 5 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட அநேகமா ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. The organization had difficulty in raising the funding for such a radical and expensive scheme, not least because of the critical articles printed by the press. பிரஸ்ல கொஞ்சம் சிக்கலான ஆர்டிகல்ஸ் அவங்கள வெளியிட்டபடியால அதன் காரணமா the organization had difficulty in raising the funding for such a radical and expensive scheme. அப்படிப்பட்ட ஒரு பிரதானமான அதோட எக்ஸ்பென்சிவான ஒரு திட்டம் ஒன்றுக்கான நிதியத்தை திரட்டுறதுல டிஃபிகல்ட்டியை கொண்டிருந்துச்சு. அப்ப இங்க நாங்க இப்ப கேள்வியை பார்ப்போம். இந்த கம்பெனி இங்க சொல்றது வந்து இந்த நாங்க முதல் இந்த மர்ஜ் பண்ண கம்பெனி கிரேட் வெஸ்டர்ன் ரயில்வேன்றது தான் அதை சொல்லினோம்.
the company initially had problems getting the dash needed for the project. என்னது கொண்டு பிரச்சனை? அங்க மொபைலைசிங் சொன்ன இஞ்சி கெட்டிங்னு சொல்லினேன். எது எப்படி இருந்தாலும் அது ஃபண்டிங்ன்றதான், அது ஃபண்டிங் எடுக்கிறது, நிதியீட்டம் செய்யறதுல பிரச்சனை இருந்ததுன்னு சொல்ல போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபண்டிங், தேர்ட் பராவில் நிக்கிறோம். ஃபண்டிங் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா the organization had difficulty in raising the funding. அங்க கெட்டிங் என்று போட்டுருங்க, இங்க ரைசிங் என்று. அப்ப உங்களுக்கு அதை ட்ரெண்டு அந்த சினோனிம்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் அதுக்குரிய மீனிங்கை வந்து எடுக்கலாம். அப்ப கெட்டிங்ன்றதை நாங்க தேடிக்கொண்டிருக்கலாம். அதுக்குள்ள வந்து இங்க ரைசிங் இருக்கும். இப்ப நாங்க பார்த்ததுக்கெல்லாம் அப்படித்தான் வித்தியாசமா தான் இருக்குது, சினோனிம்ஸ் தான் இருக்குது. அப்ப in difficulty in raising the fundings for such a radical and expensive scheme. அப்ப அதுக்குரிய ஆன்சர் வந்து ஃபண்டிங்கா இருக்க போகுது. அதில் பாருங்க, இதுல the company initially had problems getting the funding needed for the project. Funding ஆன்சர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, நெகட்டிவ் ஆர்டிகல்ஸ் about the project appeared in the dash. இப்போ கொஞ்சம் எதிர்மறையான ஆக்கங்கள் வந்து வெளியிட்டு அந்த ப்ராஜெக்டை பற்றி என்னத்துல வெளியிட்டது சொல்லி. அப்ப நாங்க அதையே தொடர்ந்து பார்ப்போம். தேர்ட் பராவிலே தொடர்ந்து பார்க்கிறோம். The organization had difficulty in raising the funding for such a radical and expensive scheme, not least because of the critical articles printed by the press. பிரஸ்ல பிரிண்ட் பண்ணப்பட்ட இந்த ஆர்டிகல்ஸ், கிரிட்டிக்கல் ஆர்டிகல்ஸ் சொல்லி. கிரிட்டிக்கல்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு மீனிங் ஒன்று முக்கியமான இருக்கும், அல்ல சிக்கலான ரெண்டு மீனிங் இருக்குது. இப்போ முக்கியமானதுல நாங்க பார்க்காம சிக்கலான, கொஞ்சம் சிக்கல் படுத்துற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ்ல பிரஸ்ல வெளியிட்டு இருக்கணும். அதை நாங்க எதிர்மறைன்றதுக்கு எடுக்கலாம், எதிர்மறையான ஆர்டிகல்ஸ் சொல்லி. அப்ப எதுல ஆர்டிகல்ஸ் யார் வெளியிட்டேன்னு சொன்னா பிரஸ். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா the negative articles about the project appeared in the press. பிரஸ்ன்றத அதுக்குரிய ஆன்சரா இருக்கும். இந்த ஃபிஃப்த் ஒன்னுக்குரிய ஆன்சர் பிரஸ் என்றதா இருக்கும். இப்ப தொடர்ந்து நாங்க கேள்வியே பார்ப்போம். அதேதான் இந்த நாங்க எக்ஸாம் வியூல பார்க்கல கேள்வியை பார்த்து தான் விட எழுதணும். நாங்க அந்த பேராகிராஃப் ஃபுல்லா பார்த்து அவளுக்கு மீனிங் எடுத்து சொன்னா வேற ஒரு கேள்வியும் செய்யல, டைம் முடிஞ்சிடும். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சொல்லியிருக்கணும். The chosen route did not require many buildings to be pulled down. The cut and cover method was used to construct the tunnels. With the completion of the brick arc and tunnel was covered with dash. The tunnel வந்து எப்படி கவர் பண்றது? அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்காரு பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி செய்யணும் அந்த அண்டர் கிரவுண்ட் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன். The chosen route did not require many buildings to be pulled down. நிறைய கட்டடங்கள் இடிச்சு அழிக்க தேவையில்லை. The cut and cover method was used to construct the tunnels. அப்போ உள்ளுக்குள்ள சுரங்க வழியில அமைக்கக்குள்ள கட் அண்ட் கவர், கட்ன்னு சொன்னா வெட்டுறது, கவர் சொன்னா மூடுறது. இப்போ வெட்டி மூடுறது, வெட்டி திருப்பி மூடுறது, அப்படி ஒரு மெதட்டை தான் அதில் அங்கே பயன்படுத்தி இருக்கணும். With the completion of the brick arc, the brick arc செங்கல்லால ஒரு ஆர்க் மாதிரி செய்து அதை முடிச்சதோட the tunnel was covered with, சுரங்கம் வந்து திருப்பி மூடப்படுது. ஏன்னா மேலக்கும் ஆக்கள் போடணும், ரோட் போடணும். இப்ப சுரங்கம் வந்து மூடப்படுது. the tunnel was covered with, என்னத்தால மூடப்பட்டிருக்கு என்றுதான் இந்த ஆன்சரா கொடுக்கணும். நாங்க இப்ப தொடர்ந்து அந்த தேர்ட் பராவில இருந்தே வர்றோம். இந்த பிரஸ்ல விட்டு நாங்க திருப்பி இங்கால இவ்வளத்தையும் ரீட் பண்றோம். Objectors argued that the tunnel would collapse under the weight of the traffic overhead. Buildings would be shaken and passengers would be poisoned by the emissions from the train engines. However, Pearson and his partners persisted. அப்ப இதுல வந்து அந்த கட் அண்ட் கவர் இந்த மெதட்டை பற்றி ஒண்ணுமே சொல்லல. அப்ப நாங்க இதை அப்படியே விடுவோம். இப்ப திருப்பி இஞ்சால அடுத்த ஃபோர்த் பராவில் வரணும். தி கிரேட் வெஸ்டர்ன் ரயில்வே, Great Western Railway, aware that the new line would finally enable them to run trains into the heart of the city.
invested almost found 250,000 in the scheme. Eventually, over a 5-year period, found 1 million was raised. The chosen route ran beneath existing main roads to minimize the expense of demolishing buildings. Originally scheduled to be completed in 21 months, the construction of the underground line took 3 years. It was built just below street level using a technique known as cut and cover. அப்போ இப்போதான் நாங்கள் வந்து பார்த்த அந்த கட் அண்ட் கவர் என்ற வசனம் வந்திருக்கு. இதுதான் கீவேர்ட்ஸ். இதை வச்சுக்கொண்டு தான் நீங்கள் அந்த கட் அண்ட் கவர் என்ற அந்த கொஸ்டினுக்குரியது. அந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னு சொன்னால் tunnel was covered with. அப்போ இதில் வந்து the cut and cover method used to construct the tunnels. With the completion of the brick arc, the tunnel was covered with. அப்போ இன்னும் அந்த கட் அண்ட் கவருக்குரிய விளக்கம் இன்னுமே அவர் சொல்லல. என்றபடியே நாங்கள் திருப்பி 4th பேராவில் அந்த கட் அண்ட் கவரில் நிற்கிறோம். இப்போ அதுக்குரிய விளக்கம் இனிதான் சொல்ல போறோம். It was built just below street level using a technique known as cut and cover. A trench ன்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு அகழி என்ன மாதிரி, அகழிதான் தமிழ் சொல்லுவாங்க. Trench about 10 meters wide and 6 meters deep was dug. ஒரு 10 மீட்டர் அகலமும் ஒரு 6 மீட்டர் ஆழத்திலையும் ஒரு அகழி ஒன்று தோன்றின. Was dug and the sides temporarily held up with timed beams. மரக்குற்றிகளை வச்சு அதுல வச்சு டைம் பீம்ஸ் சொன்ன பெரிய பெரிய மர பலகைகளை அதுல வச்சு டெம்பரரியா சப்போர்ட் பண்ணினேன். And the side temporarily held up with timber beams. Brick walls were then constructed. அதுக்கு பிறகு செங்கல் மதில்கள் நிர்மாணிக்கணும். And finally, brick arc was added to the created tunnel. கடைசியா brick arc, எனக்கு ஒரு ஆர்க், ஒரு வளைவான ஒன்று கட்டி முடிக்கணும். இப்ப டனலுக்கு உரிய அந்த வளைவு மேலுக்கு டனல் சுரங்கம்னு சொன்னா சுரங்க ஒரு வளைவா இருக்கும் மேலுக்கு, அதுதான் அந்த ஆர்க். The brick arc was added to create a tunnel. இன்னும் அந்த அதுக்குரிய இதுவரையில இந்த கட் அண்ட் கவர்ல இதால வச்சு மூடினம், இன்னும் மூட இல்லை. இப்ப அடுத்த பேராகிராஃப் பார்க்கிறோம், அடுத்த சென்டென்ஸ் பார்க்கிறோம். A 2-meter deep layer of soil was laid on the top of the tunnel and road above rebuilt. அப்ப 2 மீட்டர் ஆழத்துல ஒரு ஆழமான ஒரு இதுல மணலை பெறப்படணும். மணலை போடுங்க. 2 meters deep layer of soil was laid. அப்ப ஒரு மணல் படை ஒன்று போடினம் 2 மீட்டர்ல on the top of the tunnel, இந்த டனலுக்கு மேலே, and the road about rebuilt, அதுக்கு மேல ரோட் வந்து கட்டப்பட்டு திருப்பி கட்டப்பட்டு. அப்ப இதுல போட்டது என்ன, அதுக்கு மேல போட்டது மணல் படை, டீப் லேயர் ஆஃப் சாயில். அப்ப இதால மூடினவில்லைன்னு சொன்னா இந்த மணலால். அப்ப இங்க இப்ப கேள்வி பாருங்க. With the completion of the brick arc மூடினோட the tunnel was covered. டனல் வந்து என்னத்தால கவர் பண்ணப்படுது, வித் சாயில். அப்ப இதுல வந்து 6வதுக்கு சாயில்ல இருக்க போகுது ஆன்சர். சாயிலால மூடிருக்கு, அது கிளியரா சொல்லி இருக்கு, கவர்ட் வித் சாயில்னு சொல்லி. 2 meter deep, இந்த சென்டென்ஸ் பாருங்க, இந்த சென்டென்ஸ்ல அதுல இருக்குது. இதுல லைட் என்று தந்துருக்குன்னா அதுல கவர் என்று தந்துருக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம். 2 meter அது வந்து போடப்பட்டது மூடப்பட்டது. அதுக்கு பிறகு ரோட் அபோவ் ரீபில்ட் சொல்லி சொன்னா அது மூடி கட்டியாச்சுன்னு தான் இருக்கும். A 2 meter deep layer of soil was laid on the top of the tunnel and the road above rebuilt. அப்ப இதுக்கு பிறகு அடுத்த இதைத்தான் பார்ப்போம். நாங்கள் பேராகிராஃப் பார்க்க மாட்டோம், திருப்பி அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். இப்போ நாங்கள் கொஸ்டின் 1 to 6 மட்டும் பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின் 7 to 13 மட்டும் பார்ப்போம். இந்த கொஸ்டின் வந்து வித்தியாசம். அதுல நாங்கள் எழுதியிருந்தாங்க, இதுல வந்து ட்ரூவா ஃபால்ஸா இல்ல நாட் கிவனான்னு சொல்லி சொல்லுவோம். நாட் கிவனான்னு சொல்லி சொன்னா அது சம்பந்தமான ட்ரூ அல்லது ஃபால்ஸ் வந்து முடிவெடுக்கக்கூடிய அது சம்பந்தமான எதுவுமே தரப்படையில்லை என்றது இந்த நாட் கிவன் என்றது. அதை வச்சுக்கொண்டு முடிவெடுக்க இயலாது, உண்மையான எடுக்கல, பொய்யான எடுக்கல, நாட் கிவன். அப்ப இதுல பாருங்க, question 7 to 13. Do the following statements agree with the information given in reading passage 1?
அப்ப இப்ப நீங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லி சொல்லணும். இன் பாக்ஸஸ் 7 to 13 on your answer sheet ரைட். இதுல நீங்க எழுதுங்க ட்ரூ ஃபால்ஸ் என்று எழுதிவிட்டா சரி. இப்ப ட்ரூ சொன்னா if the statement agrees with the information, தரப்பட்ட தகவலோட அது உடன்படுதுன்னு சொன்னா go to ட்ரூ என்று எழுதுவீங்க. ஃபால்ஸ் and if the statements contradicts the information, contradiction சொன்னா முரண்படுதுன்னு சொல்லி சொன்னா, அல்ல அதுக்கு எதிர்மாறா இருக்குன்னு சொல்லி சொன்னா ஃபால்ஸ். not given if there is no information on this, அது சம்பந்தமான இந்த தகவலும் இல்லைன்னு சொன்னா not given ன்னு சொல்லி சொல்லணும். அப்ப இதுல பாருங்க 7 பார்க்கிறோம் நாங்க. other countries had built underground railways before the metropolitan line opened. இப்ப இந்த மெட்ரோபாலிட்டன் லைன் ஓபன் பண்றதுக்கு முன்னுக்கு வேற நாடுகள்ல அண்டர் கிரவுண்ட் ரயில்வேஸ் அமைச்சிருந்திருக்கணும் தான் இதுக்கு அர்த்தம். அப்ப இது இதை பற்றி ஏதாவது தகவல் எடுக்கலாமான்னு சொல்லி பார்க்கணும். அப்ப நாங்க தொடர்ந்து பார்ப்போம். இதுல அடுத்ததுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து நாங்க இதுல அடுத்த பராவில் the metropolitan line which opened on 10th January 1863 was the world's first underground railway. அப்ப இதுல நாங்க ஆர்டர்ல அப்படி பார்த்து கொண்டு வரோம்னு சொல்லியிருந்தாங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பார்த்து கொண்டு வரோம்னு. அப்ப நாங்க திருப்பி அந்த மேலுக்கு போய் பார்க்க மாட்டோம், இதுல பாக்குறோம். அடுத்த இதுலதான் பாக்குறோம். அப்படித்தான் லிசனிங்லயும் சரி இதுலயும் சரி ஒரு ஆர்டர்லாம் தெரியும். அப்ப நீங்க மேலுக்கு போய் பார்க்கணும் இல்லை, அதே இதுல பார்க்கணும். அதுதான் அதுல ஒரு உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இந்த கேள்வியில இருக்குது. இதுல மெட்ரோபாலிட்டன் லைன் விச் ஓபன் ஆன் 10th January 1863ல ஓபன் பண்ண அந்த மெட்ரோபாலிட்டன் லைன் வாஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ரயில்வே. உலகின் முதல் அதுல உலகத்துல முதலாவது நிர்மாணிக்கப்பட்ட ஒரு சுரங்க வழி ரயில்வேன்னு சொல்லி இருக்கு. அப்ப இதுல அப்படி கிளியரா சொல்லியிருக்குன்னா உலகில முதலாவது நிர்ணயிக்கப்பட்டது. அப்ப இந்த கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லணும். அதர் கண்ட்ரிஸ் ஹேட் பில்ட் அண்டர் கிரவுண்ட் ரயில்வேஸ் பிஃபோர் மெட்ரோபாலிட்டன் லைன் ஓபன் சொன்னா, மெட்ரோபாலிட்டன் லைன் ஓபன் பண்றதுக்கு முதல் ஏனைய நாடுகள்ல கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னேன் இந்த அண்டர் கிரவுண்ட் ரயில்வேன்னு சொன்னா அது இல்லை. அந்த வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ரயில்வே மெட்ரோபாலிட்டன் நாங்க தெளிவா சொல்லியிருக்கோங்க. அப்ப பேராகிராஃபின் படி இதை நாங்க ஃபால்ஸ் சொல்லலாம். இது பிள்ளை. ஏன் மெட்ரோபாலிட்டன் தான் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ரயில்வே. சரி, அப்ப இது நாங்க ஃபால்ஸ் 7வது ஃபால்ஸ் என்ற விடையை கொடுப்போம். 8வது பார்ப்போம். more people than predicted travel on metropolitan line on the first day. இப்ப முதல் நாள்ல மெட்ரோபாலிட்டன் லைன்ல எதிர்பார்க்கப்பட்டதை விட predicted சொன்னா எதிர்ப்பு கூறப்பட்டது நிறைய ஆட்கள் பிரயாணம் செய்திருக்குங்க. more people than predicted traveled on the metropolitan line on the first day. அப்படி ஏதாவது வந்திருக்கான்னு சொல்லி பார்ப்போம். on its first day முதல் நாள் almost 40,000 passengers were carried between Paddington and Farringdon, the journey taking about 18 minutes. By the end of the metropolitan first year of the operation, 9.5 million journeys had been made. அப்ப ஜேர்னிஸ் எவ்வளவு இடம் பெற்றிருக்கிறது தந்திருக்கணும், எவ்வளவு நேரம் பிடிச்சிருக்கிறது தந்திருக்கணும், எவ்வளவு ஆக்கள் கிட்டத்தட்ட போயிருக்கணும் முதலாவது நாள்ல இருந்து தந்திருக்கணும். ஆனா எதிர்பார்த்த ஒன்று கரையில்லை. அப்ப இந்த பந்தியில இருந்தா நாங்க எடுப்போம், இந்த வேற பந்தியில அதுகளை பற்றி நீங்க சும்மா சாதாரணமா மேலோட்டமா பாத்தீங்கன்னு சொன்னா அதுல பற்றி இல்லை சொன்னா அநேகமா இந்த பந்தியில இருக்கணும் ஒரு முடிவுக்கு வரணும். இந்த பந்தியில அந்த ஃபர்ஸ்ட் டே பற்றி, ஃபர்ஸ்ட் டே தானே கீவேர்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டேல அப்ப இந்த பந்தியில இருக்கபடி இந்த பந்திக்குலாம் இருக்கணும் அந்த ஆன்சர். ஆனா இதுல எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுமே இதுல போட இல்லை, எவ்வளவு எதிர்பார்த்ததுல இருந்து பொதுவா போட்டிருக்கோம் ஆல்மோஸ்ட் 40,000 passengers carried என்றபடிய. அப்ப நாங்க இந்த பந்தியை வச்சு கொண்டு நாங்க எதிர்பார்த்தது இருந்தா தான் அது உண்மையா கூட போயிருக்கணும். இப்ப எதிர்பார்த்தது 35,000 சொல்லி சொன்னா இது 40,000 போயிருக்கணும்னு சொன்னா எதிர்பார்த்ததை விட கூட போயிருக்குது. அதுல எதிர்பார்த்தது 50,000 சொல்லி சொன்னா இதுல 40,000 சொன்னா எதிர்பார்த்ததை விட குறைய போயிருக்குன்னு சொல்லலாம். ஆனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லலாம். ஆனா இது நாங்க முடிவெடுக்க இல்லாதபடிய நாங்க இந்த கொஸ்டின் நம்பரை பார்க்கிறோம். 7 பார்த்துக்கோம். 8
8ல பார்க்குறோம். more people than predicted. எதிர்பார்த்ததை விட கூடுதலான ஆட்கள் பிரயாணிச்சிருக்கணும். traveled on the metropolitan line on the first day. சொன்னா நாங்கள் அதை அப்படி ஒரு முடிவுக்கு வரையில இருந்துச்சுன்னா அது சம்பந்தமான அந்த எதிர்பார்த்த தகவல் இல்லை. அப்போ இஃப் தேர் இஸ் நோ இன்ஃபர்மேஷன் ஆன் திஸ் நாட் கிவன், அப்போ நீங்கள் நாட் கிவன் சொல்லி போடணும். 8ஆவதுக்கு ஆன்சர் நாட் கிவன் ஆயிருக்கும். இப்போ திருப்பி 9வது கேள்வி பார்ப்போம். ninth question. The use of ventilation shaft. ventilation shaft என்ற ஒரு காற்று வழி போற அந்த துவாரங்கள் அதுகள் அப்படியான உண்டு. The use of ventilation shaft, அந்த புகைபோக்கி மாதிரி. அப்ப இந்த காற்று போற அதுகளை பயன்படுத்துற fail to prevent pollution in the tunnels. இந்த சுரங்கங்கள்ல மாசு தடுக்கிறதுக்கு தவறை விட்டதுன்னு சொல்லிடுங்க. அப்ப இதே திருப்பி நாங்க அந்த பேராகிராஃப்ல தான் பார்க்கணும். நாங்க சும்மா போடல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து பேராகிராஃப் திருப்பி பார்ப்போம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த paragraph நான் முடிச்சிட்டோம். அடுத்த paragraph. Even as the Metropolitan began operation, the first extension to the line were being authorized. These were built over the next 5 years, reaching Moorgate in the east of London and Hammersmith in the west. The original plan was to pull the trains with steam locomotives using fire breaks in the boilers to provide steam, but these engines were never introduced. Instead, the line used specially designed locomotives that were fitted with water tanks in which steam could be condensed. However, smoke and fumes remained a problem, even though ventilation shafts were added to the tunnels. அப்ப இதுல எப்படி எப்படி அந்த இதுக்குள்ள கட்டப்பட்டிருக்கான்னு சொல்லியிருக்கேன். பிளான் என்ன ஒரிஜினல் பிளான் எப்படியா இருந்ததுன்னு சொல்லியிருக்கேன். ஸ்டீம் லோகோமோட்டிவ்ஸ் அதை கொண்டு போறதுக்கு யூசிங் ஃபயர் பிரீக்ஸ் இன் த பாய்லர்ஸ் டு ப்ரொவைட் ஸ்டீம். அப்ப நீராவியை இதுன்றதுக்கு ஒரு இந்த கொதிகலனுக்குள்ள விறகுகளை போட்டு அதை பயன்படுத்தி அப்படி ஒரு ஸ்டீம் லோகோமோட்டிவ் ட்ரெயின் என்ஜினை தான் லோகோமோட்டிவ்ஸ் சொல்றது. ட்ரெயின் என்ஜினை ஸ்டீம் நீராவி இயந்திரத்தை கொண்டு அந்த ட்ரெயின் எடுத்து கொண்டு போறது அந்த பிளான். பட் தீஸ் என்ஜின்ஸ் வர் நெவர் இன்ட்ரடியூஸ்ட். ஆனா அப்படி ஒரு என்ஜின்ஸ் ஒர்க்கம் அப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணப்படவில்லை. அதுக்கு பதில் அது லைன் யூஸ் ஸ்பெஷலி டிசைன் லோகோமோட்டிவ்ஸ் தட் வர் ஃபிட்டட் வித் வாட்டர் டேங்க்ஸ் இன் விச் ஸ்டீம் குட் பி கண்டென்ஸ். இப்ப நீராவியை ஒடுங்க செய்யுது, கண்டென்ஸ் ஒடுங்க செய்து அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு வாட்டர் டேங்க்ல அதை பொருத்தி வச்சு கொண்டு அப்படி விசேடமா வடிவமைக்கப்பட்ட ஒரு லோகோமோட்டிவ்ஸ் அது போயிருந்த என்ஜினை பயன்படுத்தினோம் அதுக்கு பதிலாக. However, இருந்தாலும் என்னது smoke and fumes remained problems. இந்த புகைகளும் தூசுக்களும் ஒரு பிரச்சனையாக தொடர்ந்து இருந்தது. Even though ventilation shafts were added to the tunnels. இந்த டனல்ஸ்ல இந்த வென்டிலேஷன் காற்றோட்ட வழி போக்குடங்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஸ்மோக்கும் இந்த ஃபியூம்ஸும் ஒரு பிரச்சனையாகவே இருந்துச்சு. அப்ப என்ன கேள்வி இதுல? 9th, the use of ventilation shaft failed to prevent pollution in tunnels. இந்த வென்டிலேஷன் ஷாஃப்ட் நாங்கள் பயன்படுத்துறது டனல்ல இருந்து மாசுக்களை தடுப்பதற்கு தவறி விட்டது என்றது உண்மையானது. நாங்கள் அமைச்சாலும் அது தொடர்ந்து பிரச்சனையா இருக்குது என்று நான் சொல்லியிருக்கிறேன். அமைச்சிருந்தாலும் தொடர்ந்து பிரச்சனையா இருக்கின்றார் என்றபடி எதுக்கு நாங்க ட்ரூ ஒன்று எடுப்போம். இந்த 9th கொஸ்டினுக்கு ட்ரூ ஒன்று சொல்லுவோம். the use of ventilation shaft failed to prevent pollution in tunnels. அடுத்து question number 10 பாருங்க. A different approach from the cut and cover technique was required in London central area. அப்ப இந்த கட் அண்ட் கவர் என்ற டெக்னிக் பார்த்துனாங்க. வெட்டி அதுல மண்ணெல்லாம் போட்டு அந்த செங்கல் கட்டி அதுக்குள்ள மண்ணெல்லாம் போட்டு மூடுற ஒரு டெக்னிக். அதுல இருந்து ஒரு வித்தியாசமான டெக்னிக் டிஃப்ரெண்ட் அப்ரோச் வாஸ் ரிக்வயர்ட் இன் லண்டன் சென்ட்ரல் ஏரியா. லண்டன் சென்ட்ரல் ஏரியாவுக்கு அதுல இருந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறையோடு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையா பொய்யான்னு சொல்லணும். அதன் 10வது. அதுக்கு தொடர்ந்து நாங்க பார்ப்போம். இப்ப இந்த பேராகிராஃப் முடிஞ்சது.
நாங்க அடுத்த paragraph despite the extension of the underground railway by the 1880s, congestion on London street had become worse. அண்டர்கிரவுண்ட் ரயில்வே நீட்டிக்கப்பட்டாலும் கூட இந்த 1880s நீட்டிக்கப்பட்டாலும் அந்த லண்டன் ஸ்ட்ரீட்ல இருக்கிற கன்ஜெஷன் நெருக்கடி நெரிசல் had become worse. சரியான கடுமையா போயிட்டு. The problem was partly that existing underground lines formed a circuit around the center of the London and extended to suburb, but did not cross the capital center. The cut and cover method of construction was not an option in this part of the capital. The only alternative was to tunnel deep underground. அப்ப இதுல இந்த பந்தியில அதுக்குரிய ஆன்சர் இருக்குது பாருங்க. அப்ப அதுல தொடர்ந்து வேர்ஸா இருக்குது. The problem was partly that the existing underground lines formed a circuit around the central London. அப்ப அது லண்டன் சென்டரை சுத்தி தான் போகுது அந்த ஏற்கனவே இருக்கிற அண்டர்கிரவுண்ட் லைன்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்ட் டு சப்பர்ப். அது அப்படியே நீடிக்குது, அது புறநகர் பகுதிகளுக்கு நீடிக்குது சப்பர்ப்ஸ். பட் டிட் நாட் கிராஸ் திஸ் கேபிட்டல் சென்டர். ஆனா இந்த கேபிட்டல் சென்டர்ஸ் தலைநகர் இந்த மத்திய பகுதியை ஊடுறது போவதில்லை. The cut and cover method of construction was not an option in this part of the capital. In this part ன்னு சொல்றது இந்த கேபிட்டல் சென்டரை தான் சொல்லப்படுது. சென்டர் ஆஃப் த அந்த கேள்வியில வந்து சென்டர் ஆஃப் த சென்டர் பார்ட் அதை தான் சொல்லப்படுது. இந்த இன் திஸ் பார்ட்ன்றது சென்டர் கேபிட்டல் சென்டர் தான் சொல்லப்படுது. அதுக்குரிய ஒரு ஆப்ஷனா இருக்காது. கட் அண்ட் கவர் மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் நாட் அன் ஆப்ஷன். அது ஒரு தெரிவா இருக்காது. ஏன் தி ஒன்லி ஆல்டர்னேட்டிவ் வாஸ் டு டனல் டீப் அண்டர் கிரவுண்ட். அப்ப நல்ல டீப்பா கொண்டு போறது தான் இந்த சுரங்கத்தை டீப்பாக்கி அதை கொண்டு போறதுதான் இது மூடி வெட்டி மூடுற ஒரு தெரிவா இருக்கான்னு சொல்லினேன். தெளிவா சொல்லியிருக்கோம், தெரிவா இருக்கான்னு என்றபடியா a different approach from the cut and cover technique was required in London central area ன்னு சொல்லி சொன்னேன். அது நாங்க வேற அப்ரோச் ஒன்று தேவை சொன்னா ட்ரூ சொல்லி நாங்க அதுக்குரிய எடுக்கணும். அடுத்த பாப்போம். The windows on city and South London trains were at eye level. The city and South London trains ஜன்னல் பக்கம்லாம் ஐ லெவல்ல இருந்துச்சுதான் சொல்லி அது ஐ லெவல்ல இருந்தான்னு சொல்லி பார்க்கணும் அடுத்த பந்தியில். அப்ப இதுல பார்ப்போம். இது ஓகே, இந்த பேராகிராஃப் ஓகே. இப்ப லாஸ்ட் பேராகிராஃப் வந்து although the technology to create these tunnels existed, steam locomotives could not be used in such a confined space. It wasn't until the development of a reliable electric motor and the means of transferring power from the generator to a moving train that the world's first deep level electric railway, the City and South London, became possible. அப்ப இதுல இந்த சிட்டி அண்ட் சவுத் லண்டன் பிகேம் பாசிபிள்னு சொல்லியிருக்குன்னா அப்படி ஒரு ரயில்வே சிட்டி அண்ட் சவுத் லண்டன்ன்ற ஒரு ரயில்வே வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் டீப் லெவல் எலக்ட்ரிக் ரயில்வே அது சாத்தியமா இருந்திருக்கு. அதுக்குரிய விவரம் தான் முன்னூத்தி தந்திருக்காங்க. Although the technology to create these tunnels existed, steam locomotives could not be used in such a confined space. அப்படி ஒரு நெருக்குவாரமான இடத்துல அந்த லோகோமோட்டிவ்ஸ் பயன்படுத்த முடியல. டெக்னாலஜி அது இருந்தாலும் although the technology to create these tunnels existed, அந்த டனல்ஸ்ல உருவாக்குறது டெக்னாலஜி இருந்தாலும் அந்த லோகோமோட்டிவ்ஸை பயன்படுத்த முடியல, ஸ்டீம் லோகோமோட்டிவ்ஸ். இட் வாசன்ட் அண்டில் த டெவலப்மெண்ட் ரிலையபிள் எலக்ட்ரிக் மோட்டர். இது எப்படி பிரச்சனையா இருந்துச்சு? இப்ப இந்த ஒரு நம்பகமான எலக்ட்ரிக் மோட்டார் அதோட உருவாக்க மட்டும் அது பிரச்சனையா இருக்கு. அண்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் பவர் ஃப்ரம் த ஜெனரேட்டர் டு மூவிங் ட்ரெயின் that the world's first deep level electric railway, the City of London, became possible. அப்ப இதுல வந்து இந்த எலக்ட்ரிக் பவரை பயன்படுத்துற
சிட்டி ஆஃப் சவுத் லண்டன் வந்து சாத்தியமா இருந்துச்சுன்னு சொல்லிடணும். அப்ப அதுல அந்த கேள்வி வந்து கேள்விக்கு சிட்டி ஆஃப் லண்டன் city of the windows on south city and south London trains were at eye level. இப்போ windows பற்றி இன்னும் சொல்லப்படல அதுல அங்க அடுத்தது பார்ப்போம். The line opened in 1890s. இந்த city and south London தான் சொல்லப்படுது. The line opened in 1890 and ran from the city to Stockwell, south of the river Thames. தேம்ஸ் ரிவருக்கு அதுக்கு தெற்கு பக்கமா இருக்கு ஸ்டாக்வெல், அது மட்டும் போது இந்த சிட்டில இருந்து அந்த ரயில்வே லைன். The trains were made up of 3 carriages and driven by electric engines. The carriages were narrow and had tiny windows just below the roof because it was thought that passengers would not want to look out at the tunnel walls. அப்ப இந்த சென்டென்ஸ் தான் நீங்க எடுக்கணும். The carriages were narrow. ஒடுக்கமா இருக்கு அந்த அதுல இருந்து அந்த carriages. கம்பார்ட்மெண்ட் சொல்றேன் அதே மாதிரி அப்ப அப்படி வித்தியாசமா இருந்துச்சு. The carriages were narrow and had tiny windows. அதுல சின்ன சின்ன ஜன்னல் எல்லாம் இருந்துச்சு. Just below the roof. கூரைக்கு கொஞ்சம் கீழே சின்ன சின்ன விண்டோஸ். Because it was thought that passengers would not want to look out at the tunnel walls. சொன்னா பிரயாணிக்கிறவர்கள் அந்த சுரங்கத்தின் சுவர்களை பார்க்கறது விரும்ப மாட்டோம் என்று நினைச்சபடியால ரூஃபுக்கு கொஞ்சம் கீழே வச்சு விட்டணும். அப்ப கேள்வி என்ன? கேள்வி the windows on the city and south London trains were at eye level. eye levelல வச்சு passengers பார்ப்பினும் அது ரூஃபுக்கு கொஞ்சம் கீழே வச்சிருக்கணும் என்றுதான் சொல்லப்படுது. அப்ப இது வந்து கட்டாயம் ஃபோல்ஸா தான் இருக்கும். அப்ப இது வந்து ஃபோல்ஸா இருக்கும். இதுக்கு அடுத்த 12 the city and South London Railway was a financial success. Financial success நிதி ரீதியில ஒரு வெற்றி ஈட்டினது என்று சொல்லினோம். அது ஃபோல்ஸா ப்ரூவ் ஆன் அல்லது not given ஆன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இதுல தொடர்ந்து பார்ப்போம் நாங்க. The line opened in 1980s and ran from the city to Stockwell, south of the River Thames. The trains were made up of 3 carriages and driven by the electric engines. The carriages were narrow and had tiny windows just below the roof because it was thought that passengers would not want to look out at the tunnel walls. The line was not without its problems, mainly caused by an unreliable power supply. Although the city and South London Railway was a great technical achievement, it did not make profit. அப்ப இதுல வந்து இதை நீங்க கட்டாயம் பார்க்கணும். இதுல அந்த கீவேர்ட்ஸ் இருக்கும். Although the city and South London Railway was a great technical achievement. Technical achievement இருந்தாலும் அந்த இதுக்கு technical achievement என்றது எலக்ட்ரிக் மோட்டர் யூஸ் பண்ற அந்த டெவலப்மெண்ட் இருந்தாலும் அதுதான் டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட் சொல்லினா அது இருந்தாலும் கூட இட் டிட் நாட் மேக் எ ப்ராஃபிட். அதால லாபம் உழைக்க முடியலை. இப்ப லாபம் உழைக்க முடியலன்னு சொன்னா பினான்சியல் சக்சஸ் என்ன? லாபம் ஈட்டி இருந்தா பினான்சியல் சக்சஸ் சொல்லுவோம். லாபம் உழைக்கல என்றபடிய பினான்சியல் சக்சஸ் இல்லைன்னு சொல்லுவோம். அப்ப நாங்க இதை இந்த கொஸ்டின் the city of South London Railway was a financial success என்றது false ன்னு சொல்றோம். ஏன் லாபம் உழைக்கலன்னு சொல்லி அதுல பினான்சியல் கேள்வியில பினான்சியல் சக்சஸ் சொல்லினா இங்க ப்ராஃபிட்னு சொல்லி இருக்கீங்க. அப்ப பினான்சியல் சக்சஸ் சொல்லிச்சுன்னா ப்ராஃபிட்னு சொன்ன லாபம் பினான்சியல் சக்சஸ் நிதி ரீதியில ஒரு வெற்றி ஈட்டுறது. அப்ப நிதி லாபம் இல்லாட்டி நிதி ஈட்டத்துல வெற்றி எடுக்க இல்லாது. பட் டிட் நாட் மேக் எ ப்ராஃபிட். அப்ப அதை நான் சொன்னது சினோனிம்ஸ் அங்கேயும் ப்ராஃபிட்னு சொல்லி இங்க பினான்சியல் சக்சஸ் சொல்லுவீங்க. அப்ப அதுகளை தான் நீங்க நோட் பண்ணணும். அப்ப நீங்க பினான்சியல் சக்சஸ் செஞ்சு தேடிக்கொண்டீங்கன்னு சொன்னா விட கிடைக்காது. அப்ப நாங்க எதை சொல்றோம்? அப்ப இப்ப தொடர்ந்து பார்ப்போம். 13 லாஸ்ட் கொஸ்டின். அதுல பாத்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் ஆன் த டப்னி டியூப் சொல்றது
நான் பாப்போம் அதில் என்ன சொல்லியிருக்கேன். tuppenny tubes nearly always ran on time. பொதுவாக அநேகமா டைம்ல அந்த உரிய நேரத்துல அது ஓடினுச்சுன்னு சொல்லிடணும். பாப்போம் உரிய நேரத்துல ஓடினான்னு சொல்லி. தென் இன் 1900 the Central London Railway known as the tuppenny tube. அப்ப இந்த சென்ட்ரல் லண்டன் ரயில்வே தான் tuppenny tube ன்னு சொல்லிடணும். began operation using new electric locomotives. It was very popular, and soon afterwards new railways and extension were added to the growing tube network. By 1907 the heart of today's underground system was in place ன்னு சொல்லி அமுல்படுத்துறது நடைமுறைக்கு வர்றது. The heart of the today's underground system was in place. அப்ப இதுல இதுக்குரிய கேள்வியை நாங்க தேட போறோம். trains on the tuppenny tubes nearly always on time சொல்லி சொன்னா சரியான உரிய நேரத்துல ஓடினான்னு சொல்லி சொன்னா நேரத்தை பற்றி ஒண்ணுமே இதுல தரப்படையில. இந்த சென்ட்ரல் லண்டன் ரயில்வே இதுல இந்தியால தான் பாக்குறோம் நாங்க. இந்தியால சிட்டி அண்ட் சவுத் லண்டன் ரயில்வேயோட இதோட முடிஞ்சுது, இந்த ப்ராஃபிட்டோட முடிஞ்சுது. இந்தியால இவ்வளவுக்குள்ளேயும் தான் இந்த கேள்விக்கு விட இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். 13 கொஸ்டினுக்கு, இந்த கொஸ்டின் நம்பர் 13க்கு. தென் இன் 1900 the Central London Railway known as the tuppenny tube began operation using new electric locomotives. Okay, அதுல இல்ல. It was very popular, and soon after new railways and extensions were added to the growing tube network. அதுலயும் இல்ல. By 1907 the heart of today's underground system was in place. 1907 தான் இந்த இருக்கிற அண்டர்கிரவுண்ட் சிஸ்டத்தின் பிரதான முறைமை அமுலாகி இருக்குது என்று சொல்லினேன். அப்ப இதுல இதுகளை பற்றி அந்த உரிய நேரத்துல ஓடினான்றதை பற்றி கரையில்லைன்றபடியா நாங்க நோட் கிவன் என்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குதானே, அந்த நோட் கிவன் என்ற ஆப்ஷனை கொடுப்போம். நாங்க இன்னொரு கிளாஸ்ல இந்த ரீடிங் பேசேஜ்ல இதுல வந்தது டெஸ்ட் 1 தான் பார்த்துனாங்க. டெஸ்ட் 2 இன்னொரு கிளாஸ்ல பார்ப்போம். ரீடிங் பேசேஜ் 1, ரீடிங் பேசேஜ் 2 இன்னொரு கிளாஸ்ல பார்ப்போம். இதோட நாங்க நிறைவு செய்வோம்.